கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வார செய்தியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். பல மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து உங்களுடைய எல்லாருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் உற்று பார்த்து உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய செய்தியை கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த நாளில் ஆராதனை வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பரலோகத்தின் பிதாவே, ஆங்காங்கு இருக்கிற இந்த திண்டிவனம் மாத்திரமல்ல பல ஊர்கள் இருந்தோம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஆராதனை பார்க்கிறார்கள். உங்களுடைய நாமத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த வார ஆராதனை வேலையும் பாடல் வேலையும் துதி வேலையும் சங்கீத வேலையும் இது தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இருக்கிற இடத்திலேயே சங்கீதம் 63வது சங்கீதத்தை எடுத்து நாம் வாசிப்போம். இந்த வார செய்தியுடைய அடிப்படை இந்த சங்கீதத்திலிருந்தால் வருகிறபடினாலே இந்த சங்கீத புஸ்தகத்தில் 63வது சங்கீதத்தை எடுத்து நான் வாசிக்கிறேன். நீங்களும் சேர்ந்து வாசிங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிறோம், உமது கிருபை நல்லது. என் உடல்கள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள நான் மற்றும் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையில் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளில் நிழலில் களி கூறுகிறேன். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது கரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டைத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் மேல் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசும் வாய் அடிக்கப்படும். ஆமென். இப்பொழுது நாம் துதி ஆராதனை நேராக கடந்து போவோம். இந்த துதி ஆராதனை மிகவும் உங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வரும் என்பதை நிச்சயமாய் நம்புங்கள். இந்த பாடல் ஆராதனை நீங்கள் இன்னும் தேவனில் வருவதற்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறது. ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையிலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த வேளையிலே பாடி தேவனுடைய பிள்ளையாகிய நாம் பாடி தேவனை ஆராதிக்கும் பொழுது அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரு ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரு சந்தோஷம் சமாதானம் அவர் தரும்படியாக ஒரு அபிஷேகத்துக்கோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீர்
வார்த்தை சொன்னால் போதுமே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உன் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உன் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உன் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. உன் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நாம் எழுந்திருக்கிறான் இடத்துல எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அவர் நம் மீது பாராட்டின கிருபைகளுக்காக நீ மட்டும் நடத்துவத கிருபைகளை நினைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நேசிக்கிற ஒரு இதயத்தை எங்களுக்கு தாரும் சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனது மணவாளனே, என் இதயம் ஏக்கமே, இனியவரின் இசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே,
இனிக்குதையா எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரை இசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் உம்முகம் பார்க்கணுமே உம்மழகை ரசிக்கணுமே உம்முகம் பார்க்கணுமே உம்மழகை ரசிக்கணுமே உம் பாதம் அமரணுமே உம் பாதம் அமரணுமே உம் சித்தம் அறியணுமே நான் உம் சித்தம் அறியணுமே எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரை இசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் அழகெல்லாம் அற்று போகும் உலக எழிலெல்லாம் ஏமாற்றும் அழகெல்லாம் அற்று போகும் உலக எழிலெல்லாம் ஏமாற்றும் உம் அன்பு மாறாதையா உம் அன்பு மாறாதையா ஒரு நாளும் அழியாதையா ஒரு நாளும் அழியாதையா எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரை இசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஆவியானவரே ஸ்தோத்திரம் எல்லாரும் வாயிலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உம்மை நேசிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே இந்த கடினமான வேலையில இந்த கடினமான சூழ்நிலையை கர்த்தாவே எல்லாம் சோர்ந்து போகிற இருதயங்களை ஈரப்படுத்த இந்த வேலை மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாங்கள் கூடி வரும் பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரம் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசமாய் இருப்பது எத்தனை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிடப்பா ஆண்டவரே உடைய பார்வைக்கு இந்த ஆராதனைகள் ஏற்றதா இருக்க உகந்ததா இருக்க இது உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவர் எல்லா காரியங்களும் நாங்கள் மறந்து உம் அம்மை மாத்திரம் நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து நாமத்தினாலே வரக்கூடிய சகல ஆசீர்வாதங்களை கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் எங்கள் குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் எங்கள் வாலிப பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் இந்த நாட்களிலே கூட கர்த்தாவே சும்மா இருக்கிற நாட்டில் வீடுகளிலே இருந்து ஆண்டவரே அப்பா வீணாக தங்களுடைய நேரங்களை கர்த்தாவே அவர் செலவு செய்யாதபடிக்கு ஆண்டவரே உம்மை நேசித்து ஆண்டவரே உம்மை துதித்து உம்மை ஆராதித்து ஆண்டவர் நாமத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் அவளை தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க அநேக குடும்பங்கள் ஆண்டவரே பலவித தேவையோடு இருக்கிறாங்க அநேக குடும்பங்களில் போராட்டங்கள் இருக்கிறது கர்த்தாவே ஆண்டவரே அந்த பிள்ளைகளாம் உடைய கரத்தில் கொடுக்குறப்பா ஸ்தோத்திரம் கண்ணீரை மாற்றுகிற தேவர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து நீர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவை தொடர்ந்து இந்த வசனங்களை ஆசீர்வதித்துக் கொடுங்க இந்த வசனங்கள் அவர்கள் கடந்து போகும் பொழுது ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் அது ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருக்க நீர் உதவி செய்ய ஆண்டவர் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் துதி கன மகிமை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்.
கிறிஸ்துக்குள் அருமையான இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட பேசுகின்ற ஒரு அற்புதமான வார்த்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா புத்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஏசாயா 37:31. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த வேதத்தின் சரியான அர்த்தம் எடுத்துக்கொள்ளும் சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இழந்துவிட்டு அந்நிய தேசத்தில் சிறையிருப்புக்குள்ளாக கடந்து போன காலத்துக்கு அந்த நாட்களில் அவர்கள் மீதியாய் இருக்கிற அந்த ஜனங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஏசாயா புத்தகத்தில் 11:1 நீங்கள் வாசிப்பி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை குறித்து ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து என்று பார்க்கிறோம். வேர் என்பது ஒரு தாவரத்துக்கு மிகவும் அவசியமான ஒரு காரியம். நான் வாசித்த பகுதியில் 2 பகுதியை நான் பார்க்கிறோம். ஒன்று வேறு, இன்னொன்று கனி. இது எதை குறிக்கிறது சொன்னால், நம்முடைய உள்ளான வாழ்க்கை, இன்னொன்று வெளிப்படையான ஒரு வாழ்க்கை. ஆண்டவராய் இயேசு சொன்னார், மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை அவர் கவனித்து விப்பாடு. அவர் சொல்ல ஒரு வார்த்தை, இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். நம்முடைய வாய் பேசுகின்ற ஒவ்வொரு அனுபவங்கள் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதான காரியத்தில் இருக்கிறதோ அதை பொருட்டுதான் வெளி வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொல்லப்படும் பொழுது 2 வாழ்க்கை, ஒன்று நம்முடைய உள்ளான வாழ்க்கை, இன்னொன்று வெளிப்படையான ஒரு வாழ்க்கை. நம்முடைய உள்ளான வாழ்க்கை சரியாக இருக்குமானால் நம்முடைய வெளிப்படையான வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வெளிப்படையான வாழ்க்கை குறித்து இந்த வேர் என்பதை எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த வேரில் 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆணிவேர், இன்னொரு கிளைவேர், இன்னொரு சல்லி வேர். ஆணிவேர் இருக்கிறது, கிளைவேர் இருக்கிறது, சின்ன சின்ன வேர்களாக இருக்கிற பகுதியில் இருக்கிறது. இந்த 3 அனுபவங்கள் நீங்கள் வாசித்த அந்த சங்கீத புத்தகத்தில் 63வது சங்கீதம் எடுத்து சொன்னால், இந்த 3 காரியங்கள் எதை குறிக்கிறது, வேர் என்பது எதை குறிக்கிறது? இந்த வேரில் 3 பகுதி இருக்கிறது. ஒன்று ஆணிவேர், இன்னொன்று கிளைவேர், இன்னொன்று சிறு சிறு வேர்களாக இருக்கிறதான சல்லி வேர்கள். அந்த 1வது வசனம் சொல்லுகிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீற்றமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனே நீர் என்னுடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வமாய் கண்டுகொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள், அருமையானவர்களே. எத்தனையோ பாக்கியவான்கள். கர்த்தரை நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நம்பிக்கை நமக்குள் வாழ்க்கை இருக்குமானால் இந்த வேர்களில் 3 பகுதியாக இருக்க அந்த 3 காரியம். ஒன்று அதிகாலமே உம்மை தேடுகிறேன், தேவனை தேடுகின்ற அனுபவங்கள். 2வது வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. 3வது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அந்த சங்கீதம் முழுவதும் இதன் அடிப்படையாக உள்ள வார்த்தையை வைத்துதான் அந்த 1வது வசனமாக இருக்கிறது. ஆண்டவரை தேடுகின்ற ஒரு அனுபவம், தேவ சமூகத்தை தேடுகின்ற ஒரு தேடுங்கள் கண்டடைவீர்கள். அதிகாலமே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார் சொல்லப்பட்டுகிறது. இன்றைக்கு மனுஷர்கள் எதையோ தேடி ஓடுகிறார்கள், நாடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை வீணாய் போய்விடுகிறது. நாம் ஆண்டவரை தேடுவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையில் இருக்க வேண்டிய ஆணிவேர் தேவ சமூகத்தை தேடுகின்ற ஒரு காரியம். 2வதாக நம்முடைய ஆத்மா
தாகமாய் இருக்கின்ற ஒரு காரியம். ஆண்டவர் மேலே என் ஆத்துமா தாகமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் தாவீது பல இடங்களில் சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலைமை? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் நம் அநேக நேரங்களிலே இந்த ஆலய ஆராதனை கூடுகை இல்லாத பொழுது பல சூழல் வறண்டு போயிருக்கலாம், விடாய்த்து போயிருக்கலாம். தண்ணீரற்றதான ஒரு சூழ்நிலைமைகள், நமக்கு எதிர்மறையான காரியங்கள், கடினமான சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் என் ஆத்மா உண்மையில் தாகமாய் இருக்கிறது. தாகம் உள்ளவேன், என் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மேல் இருக்கிற அந்த தாகத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறது வேறாய் இருக்கிறது. மூன்றாவது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. ரெண்டும் இணைந்து இருக்கும் பொழுது நம்முடைய வெளிப்படையாக இருக்கிற மாம்சமானது எப்பொழுதும் தேவனை வாஞ்சிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் எப்பொழுதும் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற காரியங்கள். தேவனாய் கர்த்தர் நம்முடைய சங்கீத புத்தகத்தில் பல இடங்களில் தேவனை குறித்து பல காரியங்களை வாஞ்சிப்பதை குறித்து சொல்லப்படுகிறது. பேதுரு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் தேவ திருவசனத்தை குறித்து வாஞ்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுகிறது. பல்வேறு காரியங்கள், ஊழிய வாஞ்சை, ஜெப வாஞ்சை, ஆராதனைகள் ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சை ஒரு ஈர்ப்பு, தேவன் மேலேயே ஒரு ஈர்ப்பாய் இருக்கிறது. என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது என்று பார்க்கிறோம். பாருங்கள், இந்த வேர் ஒரு மரத்தை கீழே இருக்கும் பொழுது அந்த வேர்கள் செய்கிற பல காரியமெல்லாம் இருக்கிறது. அதனால ஒரு மரம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த வேறு அதை விட பல மடங்கு கீழே இருக்கிறது. இந்த வேருடைய தன்மைகள் எப்படியெல்லாம், ஒரு மரம் நன்றாக இருக்க சொன்னால் அந்த வேருடைய செயல்பாடு மிகவும் அவசியம். நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்பிக்கையோடு வாழ வேண்டும் சொன்னால், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் சொன்னால், வெளியே இருக்கிற வாழ்க்கை நன்றாக இருக்குன்னு சொன்னால் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, உன்னுடைய அடிப்படையாக கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அதுதான் வேர் என்பதாக இருக்கிறது. இந்த வேர் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும் பொழுது ஆவிக்குரிய விதத்தில் 4 விதமான செயல்பாடுகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேர் என்ன செய்கிறது இருக்கிறது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வேர் இருக்குமானால் எல்லா சூழ்நிலையிலும் நீதிமான் செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை போல ஒரு செழிப்புள்ள காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். முதலாவதாக இந்த வேர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற செயல்படுகிற விதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக கூட கேட்கின்றேன். யோபு புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளும்படியாக கேட்கின்றேன். யோபு எல்லாரும் கொஞ்சம் பேர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பின்னாலே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. 14ஆம் அதிகாரம் 8வது வசனம், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் என்று எழுதப்பட்டிருக்கு. செத்தாலும், அந்த வேர் செத்தாலும், இன்னும் அந்த வேர் ஏன் செத்தது என்று சொன்னால் மேலே உள்ள ஒரு வசனம், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும். காரணம் என்ன? அது வெட்டி போடப்பட்டாலும் சில நேரத்தில் ஆண்டவரை தேடுகிற காரியத்தில், விசுவாசிக்கிற காரியத்தில், ஜெபிக்கிற காரியத்தில், ஆராதனை காரியங்களில் பல தடைகள் வரலாம், பல எதிர்ப்புகள் வரலாம். ஒன்றுமே இல்லாத சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் இந்த வேர் என்ற தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த வாஞ்சை, தாகம், அந்த தேவ சமூகத்துக்குள்ளா இருக்கிற அந்த கிருபையில நான் விருப்பம் சொன்னால் அது வெட்டி போட்டாலும் சரி, வேர்கள் பழையதாகி அதை அடிக்கட்டை மண்ணிலே சேர்த்தாலும் தண்ணீரின் வாசனையினாலே அதை துளிர்த்து இளம் பழம்படம் போல அது கிளை விடும் என்று பார்க்கிறது. தண்ணீரின் வாசனை என்பது நம்முடைய இருதயம் எப்பொழுதும் தேவ வசனத்தை குறித்த ஒரு காரியம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வேத வசனம் நமக்குள்ள நினைத்து அது கொஞ்சம் இருந்தாலும் கூட பரவாயில்லை. பல கடினமான சூழ்நிலைகள், நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாதபடி, கர்த்தரை பின்பற்ற வர முடியாதபடி, நாம் பாவத்தில் விழுந்து விடுவோமோ, பின்மாற்றம் வந்து விடுமோ, பழைய பாவத்துக்குள்ளாக போய் விடுவோமோ என்ற ஒரு அவநம்பிக்கை உன் வாழ்க்கையில் இருக்கிற நேரத்தில் நீ கேட்ட ஒரு வசனம், ஒருவேளை
நீ வெட்டி போட்டாலும் எவ்வளவோ ஆராதனைக்கு வர முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி அவருடைய வாழ்க்கையில் பல தடைகள் இருக்கும். ஆனால் அதன் நடுவிலும் அவர்கள் கேட்ட ஒரு தேவ வசனம் அவளுக்குள் இருந்தபடினால், நீங்கள் இந்த வசனம் என்ன நடிப்பிக்கிறது என்று, அந்த வசனத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று 1 பேதுரு புத்தகத்தில் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் திருப்பி கொண்டு சொன்னால், இந்த வசனத்துடைய தன்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வது வசனம் 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். திருவசனம், அதன் மேலே தொடர்ந்து நம்ம வாஞ்சியா இருக்கும் பொழுது, நாம் வெட்டி போட்டாலும் சரி, அல்லது அந்த அடிக்கட்டை பழையதாகி அது செத்து போன ஒரு சூழ்நிலை இருந்தாலும், அது தண்ணீரின் வாசனையினாலே ஒரு அளவுக்கு தேவனுடைய வசனத்துக்கு நாம் இடம் கொடுக்குமானால், மறுபடியும் அது வெட்டப்பட்ட மரமாய் இருந்தாலும், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இருந்தாலும், மறுபடியும் கிளை என்ன செய்கிறது, அந்த வேர் விட்டு கிளைகள் உண்டாகி மரம் உண்டாகிறதா என்று பார்க்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில நீ கேட்ட ஒரு வசனம் ஒரு நாள் உன்னை விட்டு உலகாத இருக்காங்க. நீ அநேக நேரத்தில் பல காரியத்தை விட்டு நீ விலகி போகலாம். ஆனால் ஒரு நாள் நீ கேட்ட வசனம் உன்னை சந்தித்துக் கொண்டே இருக்கும். அது ஒரு வாசனை போல இருக்கும். நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கை திரும்பவும் துளிவிடும் அறிஞர்களே. 2வதாக இந்த வேருடைய காரியத்தை குறித்து யோபின் புத்தகத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியை கேட்கின்றேன். இந்த வேறு எப்படி போகிறது, கடந்து போகிறது என்பதை குறித்து யோபின் புத்தகத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்படியை கேட்கின்றேன். 8வது வசனம் 17வது வசனம், அதன் வேர்கள் கற்குவியலில் சிக்கி கற்பாறையை நாடும். அந்த வேருக்கும் கற்பாறை பாருங்கள், வேறு மெலிதாக இருக்கும். ஆனால் கற்பாறை ஒரு கட்டிட கல்லாய் இருந்தாலும் கூட அந்த வேர் என்ன செய்ய, கற்குவியலில் சிக்கி ஏதாவது ஒரு சின்ன துவாரம் இருக்கிறதா, அந்த வேர் கிளையாக மாறி அது மரமாக வளர்வதற்கு அந்த வேர் தீவிரமாய் ஏதாவது ஒரு வகையில தேடுகிறது. கற்குவில் இருந்தாலும் நமக்கு ஒரு கடினமான காரியங்கள் எல்லாம் இருக்கலாம், முடியவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீங்க நினைத்து விடாதீர்கள். அருமையாளே, நீ கேட்ட ஒரு தேவ வசனம், ஆண்டவராய் இயேசு என்ற ஒரு வார்த்தை உன்னை மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப வெளியே கொண்டு வந்து உன்னை மரமாக கனி கொடுக்கிற வாழ்க்கையை நிச்சயமா இதை வாழ வைப்பார். இப்பொழுது இருக்கிற சில கடினமான சூழ்நிலை, வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு கடினமான சூழ்நிலைகள், யோபனுடைய வாழ்க்கையில, தானியேலுடைய வாழ்க்கையில, யோசேப்புடைய வாழ்க்கையில, அநேக பரிசுத்தமான வாழ்க்கையில் எத்தனையோ கடினமான சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவர்கள் தேவனை குறித்த அந்த வாஞ்சி இருந்தபடினாலே, தேவனை தேடினபடினாலே, தேவனை குறித்த ஒரு தாகம் அவர்களுக்குள் இருந்தபடினால் மறுபடியும் அவர்கள் எழுப்பினார்கள். யூதா கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். யூதா என்று சொல்வது ஆவிக்குரிய நிலையில நாமளும் யூத ஜனங்கள் தான். நீங்க ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் உள்ளத்தில் யூதனானவனே யூதன். நாம் சில காலத்தை இழந்திருக்கலாம். நீங்கள் மறுபடியும் இழந்து போனதை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள போவீர்கள். இதெல்லாம் இழந்து போனீர்களோ, ஆத்மா பார், ஜெபிக்கிற காரியம், பரிசுத்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, இழந்து போன தேவ ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் திரும்ப ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார் என்று இந்த வார செய்தியிலே வாக்குவாக உனக்கு கொடுக்கிறார். நீ எதெல்லாம் இழந்து போனையோ அதெல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் திரும்ப கொடுப்பார். விசுவாசம் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது. தேவனை குறித்த அந்த 3 விதமான வேர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படும் என்பதை நீ மறந்தாலும் அந்த வேறு உனக்குள்ளாகவே. நீ கேட்ட வசனம், நீ தேவனுக்கு ஒப்பு கொடுத்த வார்த்தைகள், கீழ்ப்படுத்த காரியங்கள், ஒருவேளை அதை விட்டு விட்டாலும் அந்த உணர்வு உனக்குள் இருக்கிறது. ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை உனக்குள் வரும்பொழுது அது ஒரு கடினமாக கற்பாரிய நாடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் உன்னுடைய ஜீவியத்தில் இருக்குமானால், 3வது காரியமாக எரேமியா புத்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள்.
இந்த வார்த்தை, இந்த வேர் என்ன செய்கிறது? 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிக்க சொல்ல. 17ஆம் அதிகாரம் 8வது வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீ தண்ணீரண்டிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதாக பார்க்கிறோம். வேர் என்பது மேலே உள்ள வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்னு சொன்னால், தண்ணீர் எங்கே ஓடுகிறதோ அதன் பக்கமாய் தன் வேர்களை விடுகிறதாய் இருக்கிறது. இதனால் என்ன நடக்கிறது? உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இந்த யூதா கீழே வேர் பெற்றி மேலே கனி கொள்வது 2 வாழ்க்கை. ஒன்று உன்னோட உள்ளான வாழ்க்கை. இன்றைக்கு அதை தான் பார்க்கிறோம். வெளிப்படையான வாழ்க்கை குறித்து அடுத்த வாரத்தில் உங்களோட கர்த்தர் தொடர்ந்து பேசுவாராங்க. நம்முடைய அடிப்படை வாழ்க்கை மிகவும் அவசியம். இன்னைக்கு அநேகர் வெளிப்படையான வாழ்க்கை தான் மேன்மையாய் நினைக்கிறார்களே. நம்முடைய அடிப்படையான கிறிஸ்தவ நம்ம வாழ்க்கை சரியாக இருக்குமானால், இந்த வேர் நமக்குள் இருக்குமானால், அந்த வேர் என்ன செய்கிறது? தண்ணீர் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடும். மறுபடியும் தேவ வசனத்தை கேட்பதில்ல, தேவ வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கறதில்ல, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதில்ல. தேவ வசனத்தின் மூலமாய் தேவனுடைய எழுதுவான ஆசீர்வாதத்தால் பெற்றுக் கொள்வதற்கு தன் வேர்களை விடுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 4வதாக இந்த வேர் என்ன செய்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக கேட்க. ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். அங்கே எழுதப்பட்ட ஒரு வசனத்தை வாசிக்க எல்லாரும் எடுத்துக்கொண்டிருக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. 8வது வசனம். நீ அந்த கிளைகளுக்கு விதமாக பெருமை பாராட்டாதே. கீழ்ப்பகுதி, நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். ஒரு மரம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அந்த மரம் அவ்வளவாய் நிலைத்து நிற்பதற்கு அந்த மரம் வேறு சுமக்கிறது அல்ல, வேறு தான் மரத்தை என்ன செய்கிறது? சுமக்கிறது பார்க்கிறோம். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, என் மாம்சம் தேவன் மேலே வாஞ்சியா இருக்கிற வேர், தாகமாய் இருக்கிற வேர், தேவனை தேடுகின்ற அந்த வேர் உனக்குள் இருக்குமானால் உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும். இறுதி சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய வேர் எப்படிப்பட்டதா இருக்குமோ அந்த மரமும் அப்படிப்பட்டதா இருக்கும். அங்கே எழுதப்பட்ட வசனத்தை சற்று கவனிங்கள். 18வது வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 16வது வசனம், வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய வேர் பரிசுத்தமாய் இருந்தால், கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வேர் என்ன செய்கிறது என்றால் நம்மை சுமக்கின்றது. வேறு அவ்வளவு மரம் வெளியிலே பார்க்கிறவங்க எவ்வளவோ பெரிதாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய மரத்தை தாங்குற என்று சொன்னார். வெளியே வராத அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள தேவனை தேடுகிற அந்த வாஞ்சை இருக்கிறவன், அந்த வாஞ்சை தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை தாங்கு இருந்துட்டு பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய மரம் தான். நீங்களும் நானும் ஒரு மரமாக இருக்கிறோம். நாம் இந்த அளவுக்கு ஒரு மரமாக இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருக்கு என்று மரத்துடைய ஆசீர்வாதம் நிறைய மரங்கள் இருக்கிறது. இன்னொரு சமையல் வரும்பொழுது மரத்துக்குண்டான ஆசீர்வாதங்கள் பல மரங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொப்பே மரம், சித்தி மரம், கேதுரு மரம், ஒலிவ மரம், இப்படி ஒவ்வொரு மரத்துக்குண்டான ஆசீர்வாதங்கள், தனித்தனி ஆசீர்வாதங்கள், சத்தியங்கள் இருக்கிறது. இன்னொரு சமயத்தில் அந்த மரங்களுக்கு விசேஷித்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மரம் இவ்வளவு பெரிதாக இருக்கு சொன்னால் அந்த வேர் என்ன செய்ய அவ்வளவு பெரிய மரத்தை தாங்குவது போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நிலைத்திருப்பதற்காக இருக்குன்னு சொன்னால் நம்முடைய அடிப்படை கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வேர் எப்படி செயல்படுகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அறிவாங்க இந்த வேரை குறித்து, இந்த வேறு எப்படிப்பட்ட காரியங்களை குறித்து இருக்கும் என்பது குறித்து கொலேசியர்கள் நிருபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியே கேட்கின்றேன். அங்கே இந்த வேறு என்ன செய்து கொண்டிருக்கும், இந்த வேறு எதற்காக என்று எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை சற்று கவனிக்கும். 2ஆம் அதிகாரம் கொலேசியர் 2:6
ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக என்றெடுப்பார். நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு செடிக்கு இருக்கிறதான தன்மை வேறு. மத்தேயு ஆண்டவர் விதை குறித்து உண்மை சொல்லும்போது கற்பாரிலே விடப்பட்டதான விதை உழைக்க முடியாத காலம் அது வேறு இல்லாமல் உழைந்து போயிற்று என்று பார்க்கிறோம். உழைந்து வேறு இல்லை. 13:6 வாசிப்பது வேறு இல்லாதபடினாலே வேறு ஒரு மனிதனுக்குள் வெளிப்படையாக நீ பைபிள் படிச்சிருக்கலாம், ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனை தேடுகின்ற காரியம், தேவன் மேலேயே தாகமாயிருக்கிற காரியம், நம்முடைய மாம்சம் முழுவதும் அவர் மேல வாஞ்சியா இருக்கிற ஒரு காரியம் இல்லாமல் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவாய் என்றாலும் சரி, எத்தனை வருஷமாய் இருந்தாலும் சரி, இந்த வேறு இல்லைன்னு சொன்னால் விழுந்து போவாய். ஆகவே யூதா கீழே வேர் பற்றி மேலே கடி கொடுத்தது போல கிறிஸ்துவின் அன்பிலே வேர் ஒன்றி எழுதப்பட்டது. அடிப்படை பார்க்கிறோம். அந்த வேருக்குள்ளாக எண்ணப்பட்டிருக்கிறது கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகிகளாகும். எவ்வளவு காரியங்கள் வருது பாருங்கள். இதெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் கட்டப்படுவோம் சொன்னா எத்தனை புயல் வந்தாலும் எத்தனை பூமி அதிர்ச்சி வந்தாலும் சரி, கண்மணி மேல் கட்டப்பட்ட வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒழிந்து போகாது. எத்தனை எதிர்ப்புகள் தடைகள் வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, தாவீது ராஜா சொல்லும் பொழுது கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதை சொல்கிறேன். உன்னுடைய வேர்கள் அப்படிப்பட்ட சூழல் இருக்குமானால் கிறிஸ்துவின் அன்பிலே வேறு ஒன்று என்று பார்க்கிறோம். ஒருவனுடைய கிறிஸ்துவின் அன்பை ஒருவன் அறிந்து கொண்டான் என்று சொன்னான் வேற எந்த காரியம் ஒரு பெரிதாக தோன்றார். திருப்தி உள்ளவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருடைய அன்பு இருக்கும், ஆனால் இயேசுடைய அன்புக்கு ஒப்பானது ஒன்றுமே இல்லை. அந்த இயேசுவின் அன்பை ஒருவன் அறிந்து விட்டார், அதை தெரிந்து விட்டார், அதை ருசி பார்ப்பான் என்று சொன்னார். இந்த இயேசுவின் அன்பு எவ்வளவு பெரிது. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் பாடலாம் பாடுகிறோம். ஆண்டுடைய அன்பை குறித்து எத்தனையோ ஆவிக்குரிய பாடலை நீங்க அடிக்கடி தனி அறைகளை பாடுங்கள். தனி ஜெபம் நேரங்களிலே அன்பே என் இயேசுவே ஆறுவீரே என்று பல இன்னும் அநேகமான பாடல்களாக இருக்குது. அந்த அன்பை குறித்து நிறைய பாடல்களாக இருக்கிறது. இந்த அன்பு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னார். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லை என்றால் ஒரு கிறிஸ்தவத்தில் மதவாதிகள் இருப்பாங்க. நான் கிறிஸ்தவ மதம், நான் இந்த மதத்தை சார்ந்தவன், இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய அடிப்படை கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவர் மேல் கட்டப்பட்டவளாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. இதுதான் வெளிப்படையான வாழ்க்கை. இதை குறித்து அடுத்த வாரத்தில் உங்களோட கனி கொடுத்தல் எப்படி என்பதை குறித்து உங்களோட பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களை நன்றாக சற்று கவனியுங்கள். இந்த காலவெளியிலே நீங்கள் வேர் பற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேர் எப்படியெல்லாம் இருக்கிறது, அந்த வேர் இதெல்லாம் குறிக்கிறதை குறித்து சங்கீதம் 63:1 வசனத்தில் மறுபடியும் நீங்கள் பாருங்கள். இந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? எப்பொழுதும் உலக கவலைகள், உலக தேவைகள், உலக காரியங்கள் இதையே நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் பிறந்த உடனே உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னமே உன்னை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். நீ எதிர்காலத்தை குறித்து பயப்படாத. எதிர்காலங்கள் எப்படியா இருக்குமோ என்று குறித்து கவலைப்பட்டே வேதனைப்பட்டு கொண்டு இருக்காது. உன்னுடைய வேர் சரியாக இருக்குமானால் நீ ஒரு பெரிய மரமாய் வளருவாய். ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரமாய் நிச்சயமாய் வளருவாய். உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வேர் ஒரு பொழுதும் கசப்பான வேராய் இருக்கக்கூடாது. எபிரேயர் புத்தகத்தில் பார்க்கிறோம், இந்த வேரில் இன்னொரு பகுதி இருக்கிறது, கிருபையை இழந்து விடாதபடிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புத்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்படி கேட்கின்றேன். 12ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளும்போது கடைசியாக சொல்ல விரும்புகிறதான ஒரு காரியம்,
அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி, கசப்பான வேர் என்று சொன்னா அவர் கிருபையை இழந்து விடக்கூடாது. அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையினாலே மன்னிக்கப்படுகிறோம், கிருபையினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மறுக்கணிக்கப்படுகிறது. கிருபையினாலே எத்தனையோ அற்புதமான காரியம் நடைபெறுகிறது. இந்த கிருபையை நாம் இழந்து விடுவோம் சொன்னால் நம்முடைய வேர் கசப்பான மரமாய் மாறி கசப்பான கனிகளை கொடுத்து விடும். ஆகவே வேர் பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் என்ன செய்யும்? பரிசுத்தமாய் இருக்கும். எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? இந்த காலவெளியிலே ஆண்டவர் முன்னை ஒரு மரத்துக்கு கீழாய் உடைய அடிப்படை கிறிஸ்தவ வாழ்க்கை, உங்களுடைய உள்ளான கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த வேர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், இந்த வேர் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை குறித்தும், இந்த வேர் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் 3 தலைப்பில் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசினார். இந்த வசனத்தை மறுபடியுமாக தனியாக வைத்து உனக்குள் இந்த வேர் இருக்கிறதா? நீங்கள் சங்கீத புத்தகத்தில் மறுபடியும் 63ஆம் அதிகாரத்தில் திரும்பி சொன்னால் வாசித்ததான் இந்த முழு சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அதில் என்ன காரியமெல்லாம் இருக்கிறது? இப்படியே பரிசுத்தத்தை உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன், ஜீவனை பார்க்கும் உமது கிருபை நல்லது சொல்கிறார். தினத்தை கொடுப்பை உடது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த கரிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். படிக்கவே நாம் நினைக்கும் பொழுது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிலையிலே கனி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி. எவ்வளவு காரியங்கள் அந்த வசனம் ஒவ்வொன்றும் நாம் நினைத்து இந்த வசனத்தில் அந்த 3 காரியம் இருக்குமானால் 2ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்குள்ளதான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களும் மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே, இன்னைக்கு நீர் என்னோடு பேசின வார்த்தைகளுக்காக நீ துதிக்கிறேன். நிச்சயமாகவே ஒவ்வொரு வாரமும் நீ பேசிக் கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனை வாழ்ந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பாடு எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. எனக்கு எத்தனையோ இலவசமான அரிசி பணம், எத்தனையோ உணவுப் பொருள்கள் கிடைத்தாலும் மறுபடியும் அவைகளுக்கு பசிக்கு உண்டாகிறது கர்த்தாவே. நீர் அழிந்து போகாத ஒரு போஜனத்தை ஒவ்வொரு தடவை கொடுக்கிறீர்கள் கர்த்தாவே. இந்த போஜனத்தின் வல்லமை விசேஷமானது கர்த்தாவே. எத்தனையோ உணவுகள் சில விசேஷமானவர்களாக இருக்கிறது கர்த்தாவே. ஆனால் ஆண்டவரே, எலியா சோர்ந்து போய் சூறைக்கடிகளாய் போய் கீழே உட்கார்ந்து கர்த்தாவே வேதனையோடு இருக்கும் பொழுது தூதன் கொண்டு ஒரு போஜனத்தை கொடுத்த நேரத்தில் 40 நாளும் அவன் ஓடினான் என்று பாருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வசனமும் நாங்கள் போஜனமாய் உட்கொண்டு ஒவ்வொரு மணி நேரங்களும் நாங்கள் பலவான்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்கிறாய் கர்த்தாவே. உம்மை தேடுகிற காரியத்திலையும், உண்மையில் தாகமாயிருக்கிற காரியத்திலையும், உம்மை வாஞ்சிக்கிறதையும் இப்படிப்பட்ட பேர்கள் எப்பொழுது ஒரு வளர்ச்சி இருக்குமானால் காலம் தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தருகிறார். இதை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே, அடிப்படையான கிறிஸ்தவ வாழ்க்கை சரியா இருக்குமானால் அடுத்த வாரத்தில் வெளிப்படையான வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த கனி கொடுக்கிற காரியத்தை குறித்து எங்களோடு கூட தொடர்ந்து பேசுகிறார்கள். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பினை சதா காலங்களிலே இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தரை செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.